வணக்கம். உங்கள் வழக்கறிஞர் முத்துக்குமார், மதுரை. சங்கிலி பைப்புக்கு தனிச்சட்டமா அப்படின்னு கொஞ்சம் சொன்னாங்க. அதுக்கு அப்படி கிடையாது. சாலைகளில் நடந்து செல்லும் பெண்களிடம் சங்கிலி அல்லது மொபைல் ஃபோன் பறிப்பில் ஸ்நாச்சிங் ஈடுபடும் குற்றவாளிகளுக்கு முன்பு ஐபிசியில் தனி பிரிவு கிடையாது. அதை தெஃப்ட், திருட்டு என்றே பதிவு செய்தார்கள், வழக்கு பதிவு செய்தார்கள். ஆனால் புதிய பிஎன்எஸ் சட்டப்பிரிவு 304 செக்ஷன் 304 ஆஃப் பிஎன்எஸ் ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா, இதற்கென்றே பறிப்பு என்ற புதிய குற்றத்தை உருவாக்கியுள்ளது. ஸ்நாச்சிங். ஒரு நபர் திடீரென பலத்தை பயன்படுத்தி ஒருவரிடமிருந்து நகையவோ அல்லது பொருளையோ பறித்து சென்றால் அது புதிய சட்டத்தின்படி மிக கடுமையான கிரிமினல் குற்றமாகும். அதற்கு 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் கடுமையான அபராதம் விதிக்கப்படும். ஒருவேளை காயம் ஏற்பட்டால் தண்டனை இன்னும் அதிகமாகும். குற்றவாளிகளுக்கு பயத்தை ஏற்படுத்த சட்டம் நவீனமயமாக்கப்பட்டுள்ளது. விழிப்போடு இருங்கள், பாதுகாப்பாக இருங்கள். எம்எம் லீகல் சொல்யூஷன்ஸ், மதுரை. நன்றி.